ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोधिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुति भगवति केचिनि कण्डकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय के महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்வதோடு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இந்த இறைவனுடைய திருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்கள் இவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கிற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியதாக இருக்கும். இவர் நாம் இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். இன்னும் சில ஆலயங்களிலே இந்த ராகு கால நேரத்திலே ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே வெள்ளிக்கிழமை ராகு கால நேரங்களிலே இந்த துர்கா பூஜை நடைபெறும். அவ்வாறான பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து கொண்டு இறைவனை பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். பொதுவாக இந்த ராகு காலம் என்பது தினமும் இந்த வாரத்திலே 7 நாட்களுக்கும் 1.5 மணி நேரங்கள் ராகு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் விருத்தியாகாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இந்த துர்கா பூஜை வழிபாடுகள் இறை பிரார்த்தனைகளை மட்டும் செய்கின்ற பொழுது அதிகப்படியான சக்தி கிடைக்கும். இந்த ராகு காலத்திலே தான் அன்னை பராசக்தியானவள் கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் அதேபோல் இரத்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். தீமைகளை அழித்து தேவர்களுக்கு நன்மையை செய்வித்த காலம். அதனால் இந்த ராகு கால நேரத்திலே நாமும் அம்பாளை வேண்டி இந்த பிரார்த்தனைகள் செய்து குங்கும அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை துன்பங்களை சோகங்களை வேதனைகளை சங்கடங்களை எல்லாம் நீக்கி நல்லருளை நமக்கு புரிகின்ற வகையிலே இந்த அம்பாளை வேண்டி ராகு கால நேரத்திலே குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது, எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து கொள்வது, இவ்வாறான வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு இந்த தோஷங்களை நீக்கி வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. இப்போ பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் இவ்வாறு தோஷங்கள் இருக்கிற பொழுது திருமணங்கள் தடைபெறுவது, திருமணமானவர்கள் குழந்தை இல்லாமல் இருப்பது, இவ்வாறான இந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்காகத்தான் இந்த ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா நலங்களும் கிடைத்து வாழ்வில் பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.